வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம கூட ஐயா இருக்காரு. அவர் வந்து என்ன மாதிரி முறையில் வந்து பெருநெல்லி விவசாயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பதிவில் பேசுறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், என் பேர் சுந்தரராஜன். சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் காக்காப்பாளையத்தை சேர்ந்தவன். நான் ஒரு 20 வருஷமா விவசாயம் செஞ்சுட்டு வரேன். பாரம்பரியமா எல்லா விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது மரப்பயிர் செய்யலாம் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. நம்ம ஏரியாவில் என்னென்ன பயிர் இருக்குது அப்படிங்கிற வகையில் பார்க்கும்போது மா, கொய்யா, சப்போட்டா இதெல்லாம் ஏற்கனவே விவசாயிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, நாம கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது செய்வோம் அப்படின்னு ஆலோசனை பண்ணும்போது நெல்லி செய்யலாம் அப்படின்னு ஐடியா கிடைச்சது. அதன் அடிப்படையில் நான் ஒரு 2.5 ஏக்கர் நெல்லி பயிரிட்டேன். ஓரளவுக்கு நல்லாவும் இருக்குது. இப்போ 12 ஆண்டுகள் ஆகுது. நல்லாவும் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நல்ல ஈல்டு கிடைச்சிக்கிட்டு இருக்குது. மற்ற பயிரை விட இது நல்லாவே எங்களுக்கு லாபகரமான பயிரா இருக்குது. ஒரு உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. எப்படின்னா, நெல்லி விவசாயம் பண்றது வந்து லாபகரமா இருக்குமா இருக்காதா, இது வந்து விவசாய நிலங்களுக்கு ஏற்றதா, இந்த மரப்பயிர் வைக்கக்குள்ள வந்து நம்ம அழிக்க முடியாத ஒரு பயிரா மாறிடும், அது வந்து நம்ம விளைநிலங்களுக்கு ஏற்றதா உகந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அது 1 by 1 அந்த வீடியோ பதிவுல பாக்குறோம். இப்போ வந்து முதல் வந்து நம்ம ஒரு ஏக்கர் நடவு பண்ணோம் அப்படின்னா நெல்லி வந்து எந்த அளவு என்ன இடைவெளியில வந்து நடவு பண்ணலாங்க? இதுல வந்து பாரம்பரியமா செய்யறவங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு 20 அடி 25 அடி கூட விடுறாங்க. நம்ம நெருக்கி நடவு செய்யலாம். 15 அடி போதுமானது. 15 அடி போதுமானது. 15 அடிக்கு ஒரு குழி இருந்தா போதுமானது. இந்த பயிரினுடைய ஆயுட்காலம் எத்தனை வருடங்கள் ஆகும்? ஒரு 25 ஆண்டுகள் இருக்கும். 25 ஆண்டுகள் வரும். சரிங்க. எத்தனை வருஷத்துல இருந்து நம்மள வந்து காய்ப்பு வந்து வர ஆரம்பிக்கும்? 3 வருஷத்துல இருந்தே நமக்கு காய்க்க ஆரம்பிச்சிரும். நம்மளுக்கு வந்து இப்ப மலர் நெல்லி வாங்கிட்டு வந்தீங்க, இதுல வந்து ஒரு வெரைட்டி தான் இருக்குங்களா, இதுல நிறைய வெரைட்டி? இல்ல, நாங்க ஒரு 7-8 வெரைட்டி வச்சிருக்கிறோங்க. என்னென்ன வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க? NA7, NA10, காஞ்சன், சக்கையா, இந்த மாதிரி ஒரு 7-8 வெரைட்டி எல்லாம் வச்சிருக்கிறோங்க. BSR7 இந்த மாதிரி வச்சிருக்காங்க. சரிங்க. இதுல வந்து நல்ல வெரைட்டி அப்படிதான் பார்த்தா நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய வெரைட்டி எந்த வெரைட்டியும் நீங்க பாத்திருக்கீங்க? ஏறத்தாழ எல்லாமே நல்லா இருக்கு. NA7, NA10 நல்ல காய்ப்பு பிடிக்குங்க. காய் கொஞ்சம் சின்னதா இருக்கும். NA10 அப்படிங்கிறது நல்ல காய் பெருசா இருக்கும். அது கொஞ்சம் காய் குறைவா இருக்கும். மற்றபடி எல்லாமே நல்ல கிடைக்குதுங்க. மற்றபடி எல்லாமே ஈவனா காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கு. சரிங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து என்ன மண் வந்து ஏற்ற மண்ணா இருக்கும்? அதாவது பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க செம்மண் பூமி நல்லா இருக்குங்க. சரளை செம்மண், ரொம்ப களிமண்ணா இல்லாத பகுதிகள், மேட்டுப்பாங்கான மணற்பகுதி எல்லாத்துலயுமே நல்லா வருது. கொஞ்சம் செம்மண்ணும் சரளை மண்ணும் நல்லாவே வருது. சரிங்க. நீங்க வந்து ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்கீங்க. நீர் மேலாண்மை பாத்தீங்கன்னா இந்த பயிருக்கு வந்து ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்கீங்க. இதுக்கு வந்து இந்த ட்ரிப்ல வந்து போதுமான நீர் போதுமா? இந்த மரத்துகளுக்கு போதுங்களா? போதுங்க. ஒரு செடிக்கு வந்து 20 லிட்டர் 25 லிட்டர் இருந்தா போதுமானது. வறட்சி காலத்திலாம் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ட்ரை ஏரியா. எங்க ஏரியா பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ட்ரை. மழைங்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்கும். அப்போ ஒரு அரை மணி நேரம் தான் தண்ணி கிடைக்கும். அந்த அரை மணி நேரம் தண்ணியே இதுக்கு போதுமானது. அரை மணி நேரமே போதுமானது. காப்பாத்தி கொண்டு வந்துடலாம். சரிங்க. இப்ப வந்து இந்த இதுக்கு வந்து இந்த நெல்லிக்கு பெருநெல்லிக்கு வந்து என்ன மாதிரி நோய்கள் வருங்க? நோய்கள்னா பெரிய அளவுல எந்த நோயும் இல்லைங்க. ஒரு இலை கொட்டி தலையும் போது அசுவனை மட்டும் வருங்க. அதுக்கு வந்து நம்ம பஞ்சகவியம் இந்த மாதிரி இயற்கை முறையிலேயே நம்ம விரட்டிடலாம். சரிங்க. நீங்க இயற்கை மருந்து தான் தெளிக்கிறீங்களா? இயற்கை தான். இதுக்கு நாங்க ஏதோ 0%. 12 ஆண்டு ஆகுதுங்க. முதல் 2 ஆண்டு தான் ஊடுபயிர் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 3வது வருஷத்துல இருந்து எந்த ஊடுபயிருமே செய்யறது இல்லைங்க. பாத்தீங்கன்னாவே தெரியும், புல் கூட அப்படியே இருக்கும். நாங்க மாடு மேய்ச்சிக்குவோம், மாடு ஆடு இதெல்லாம் மேய்ச்சிக்குவோம். எந்த இதுவும் செய்ய மாட்டோம். உரம் போடுறதோ இதுல எரு கொடுப்போம். அப்புறம் காய் பறிச்சுக்கிறது இதுதான் நார்மலா ரொட்டீன் ஒர்க்கு தான் செஞ்சுக்குவோம். சரிங்க. இப்ப வந்துட்டு இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து இயற்கை உரங்கள் தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த பஞ்சகாவிய அது மாதிரி உரங்களை மீனமிலம் இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். இதுக்கு வந்து உரமுறைகள்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி ஊக்கிகளா என்ன பயன்படுத்துறீங்க? வளர்ச்சி ஊக்கின்னா எதுவுமே செய்யறது இல்லைங்க. 0% எல்லாமே தான் செய்யணும். எந்த விதத்திலயும் முதலீடுகள் வந்து இதுல செய்யக்கூடாது அப்படிங்கறத என்னுடைய கான்செப்ட். அதன் பிரகாரம் செஞ்சதுல எங்களுக்கு வந்து நல்ல ஈல்டு கிடைச்சதுங்க. முதல் 2 வருஷம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்த மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் அதுவே நல்லா பிக்கப் ஆயிடுச்சு.
மரங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க இயற்கை முறையில விளையும் போது நல்லா இருக்கு. மத்த இடத்துல நெல்லி எங்க கிட்ட வாங்கிட்டு போற நெல்லி வந்து நல்லா டேஸ்டா இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லி திரும்ப திரும்ப கஸ்டமர் வந்து 5 கிலோ 10 கிலோ வாங்கிட்டு போய் அவங்க நிறைய உபயோகப்படுத்துறாங்க. ஐயா இப்ப பெருநாளைக்கு பாத்தீங்கன்னா ப்ரோனிங்ஸ் மெத்தட்ஸ்னு கொஞ்சம் இருக்கு. அதுக்கு வந்து இப்ப எல்லா பல வகை மரங்களுக்கும் வந்து ப்ரோனிங்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு நிறைய வந்து பிரான்சஸ் வரதுக்காக தான் அந்த பண்றாங்க. இதுக்கு நீங்க பண்ணிருக்கீங்களா? என்ன டைமிங்ல நீங்க பண்ணீங்க? ஒரு 3 வருஷத்துல காய்க்க ஆரம்பிக்கும் போது நல்லா வேகமா வளர்ந்துருச்சு. சரி, அப்போ வந்து விட்டா ரொம்ப உயரமா போயிரும், 20 அடி 25 அடி உயரம் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு 5 அடி உயரத்துல நாங்க பிரான்சஸ கட் பண்ணி விட்டோம். சரி, கட் பண்ணி விடும்போது ஒரு கிளையா வந்தது, 4 கிளை 3 கிளை 5 கிளை இந்த மாதிரி பிரான்சஸ் வந்தது. அதுக்கப்புறம் நாங்க எதுவும் பண்ணல. இடையில வந்து வறட்சி வந்ததுனால நாங்க எதுவும் பண்ணல. சரிங்க, இது நல்லா செல்வாக்கா இருக்கு. இப்ப நம்ம மறுபடியும் பண்ணலாம்னு இருக்கிறோங்க. சரிங்க சரிங்க. இப்ப வறட்சி தாங்கக்கூடிய பயிருங்களா அது? ஆமா 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 கண்டிப்பா. வறட்சியில பெருமளவு தென்னை மரங்க, மாமரம், மத்த எல்லா மரங்களும் எங்க வயல்ல இருந்து எல்லாம் செத்து போச்சு. ஆனா நெல்லி எதுவும் மேக்சிமம் 1-2 மட்டும் தான் செத்தது தவிர மற்றபடி 400 செடி வச்சேங்க 2.5 ஏக்கர்ல. 2.5 ஏக்கர் வரும். 400 செடி வச்சு ஒரு 20 செடி 25 செடி தான் செத்து போச்சு. மீதி எல்லாமே நல்லாவே இருக்கு. சரிங்க, எவ்வளவு வறட்சியும் தாங்குது, எவ்வளவு வறட்சி வேணாலும் தாங்குது. சரிங்க சரிங்க. இப்ப வந்துட்டு இப்ப செடி நடவுக்கு பின்னாடி வந்து நீர்ப்பாசனம் இதெல்லாம் பத்தி பேசிட்டோம். இதுக்கு வந்து மண்ணணைப்பு, செடிக்கு வந்து மண்ணணைப்பு எப்படி இருக்கணும்? கண்டிப்பா வருஷம் ஒரு முறை கொஞ்சம் செடி பக்கத்துல இருக்கக்கூடிய புல்லெல்லாம் வெட்டி விட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் எரு புண்ணாக்கு இந்த மாதிரி எது கிடைக்குதோ நம்ம ஏரியாவில் மாட்டு தொழு எரு இதெல்லாம் போடுவோங்க. அப்போ புண்ணாக்கு இருந்ததுன்னா ஒரு 100 கிராம் 200 கிராம் புண்ணாக்கு கொடுப்போம். எண்ணெய் ஆட்டிட்டு வரக்கூடிய புண்ணாக்குகளை நாங்கள் செடிகளுக்கு பயன்படுத்துவோம். அதனால வந்து ஆர்கானிக்கான இது மாதிரி இயற்கை உரங்களை மட்டும் நீங்க இருக்கீங்க இது வரைக்கும். சரிங்க சரிங்க. ஐயா இப்ப பெருநெல்லியை பொறுத்த வரைக்கும் வருடத்திற்கு வந்து எத்தனை முறை வந்து காய்ப்பு வரும்? ஒரு மரத்துல வந்து எவ்வளவு குறைஞ்சபட்சம் வந்து நெல்லி எத்தனை கிலோ நெல்லி வந்து நம்ம அறுவடை பண்ணலாம்? இப்ப பெருநெல்லியை பொறுத்த வரையிலும் பாத்தீங்கன்னாக்கா நல்லா வளர்ந்த மரங்கள் பாத்தீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷத்துக்கு மேல வளர்ந்த எல்லா மரமுமே நல்லா காய் வருங்க. குறைஞ்சபட்சம் 50 கிலோ அளவுக்கு காய்க்குங்க. 2 சீசன் வரும். ஒரு சீசன்ல நல்லா அதிகமா காய்ச்சதுன்னா அடுத்த சீசன் ஆஃப் சீசன் குறைவா கொஞ்சம் காய் பிடிக்கும். மாமரம் மாதிரியே 2 சீசன் வருங்க. நல்ல ஈல்டு வரக்கூடிய மரங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்க நல்லா தண்ணி செல்வாக்கும் கொஞ்சம் நல்ல தொழு உரங்கள் கொடுத்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு 100 கிலோ 200 கிலோ அளவுக்கு கூட ஒவ்வொரு மரம் காய்க்கக்கூடிய கெப்பாசிட்டி வளர்த்துக்கும். குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம எவ்வளவு டன்னேஜ் நம்ம எதிர்பார்க்கலாங்க? நல்லாவே பார்க்கலாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த சீசன் எங்களுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க. ஏறத்தாழ ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 டன் அளவுக்கு வந்ததுங்க. 2.5 ஏக்கராவிலையும் ஒரு 10 டன் அளவுக்கு நாங்க இப்ப ஈல்டு எடுத்தோம். விவசாயம் அறிவோம், விவசாயம் செய்வோம், வருங்கால தலைமுறைக்கு உணவளிப்போம். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம்.